எனக்கு தெரியும் இந்த வைல்ட் கார்டை யுவான் ஷான் ரியல் எஸ்டேட் பிரசிடென்ட் மிஸ்டர் கியோட சன்னு கொடுக்க போறீங்கன்னு. எங்க கிளப்போட கோச் ஜாங்கியான்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோச் ஏற்கனவே அவங்க பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு பர்சனலா. கோச்சுக்கு நல்லாவே தெரியும் அந்த பையனோட பர்சனாலிட்டி என்னன்னு. அவனுக்கு டென்னிஸே பிடிக்காது. டென்னிஸை பிரசிடென்ட் கியூ செலக்ட் பண்ணதுக்கு காரணம் அவனோட பழக்கங்களை சரி பண்ண. நான் நிச்சயமா சொல்றேன், அவன் அந்த டோர்னமெண்ட்ல கண்டிப்பா ஜெயிக்கவே மாட்டான். கண்டிப்பா உங்களுக்கு எந்த புகழும் கிடைக்காது. பிரசிடென்ட் ஜியும் இதை ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம வைல்ட் கார்டு ஒரு விஷமா மாறி போயிடும். பெஸ்ட் ரிசோர்சஸ்க்கான ஒரு லிஸ்ட்டை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அவங்கள எல்லா ஃபேவரட் மேகசின்ஸும் இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு டென்னிஸ் ஸ்டார் நம்ம நாட்டுக்கு வந்தா அவங்கள கான்டாக்ட் பண்ணி நாங்க ட்ரைனிங் கொடுப்போம். இந்த விஷயத்துல பிரசிடென்ட் ஜி தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்க நினைப்பாரு. யுவான், என்னால் இந்த கார்டை நீ யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க முடியும். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்கு. நமக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம். எனக்கு இது மூலமாக நான் என்ன வேணும்னு இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்கேன். எனக்கு வேண்டியது தெரிஞ்சிருச்சுன்னா அதை கண்டிப்பாக கொடுத்தாகணும். வைஸ் ஸ்பேஸ்க்கு என்னோட கிளப்பை விற்க மாட்டேன். நான் ஏற்கனவே அதை பற்றி நல்லா யோசிச்சிட்டேன். விற்கிறதுங்கிறது ஒரு மேட்டர் ஆஃப் டைமிங் மட்டும்தான். பின்னாடி நீ விற்கிறதா இருந்தால் நம்ம அப்புறமா அதை பற்றி பேசிக்கலாம். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். சரி, நீ திரும்ப போய் சாங் சாங்சுவான்ட்ட சொல்லிடு. மேட்ச்சில் நல்லா விளையாட சொல்லி ரொம்ப மோசமான லெவலில் தோற்றக்கூடாது பார்த்துக்கோ. அப்புறம் ரொம்ப அசிங்கமாயிடும். வைஸ் ஸ்பேஸ் மினிமமாக இந்த கார்டை மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஹாய், எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். நில்லு. கிளப்போட ஃப்ரெண்ட் டெஸ்க்கு ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு பாரு. இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் ஆன்லைன்லயும் வந்திருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா டாப் ஸ்மாஷ் வைல்ட் கார்டுல வர்றதுக்கு அவங்களோட மேனேஜர் அவங்களோட சின்ன பாய் ஃப்ரெண்டை ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறாங்களா. இது என்ன முட்டாள்தனமா இருக்கா? இவன் தான் நம்ம கிளப்போட டாப் லெவல்ல இருக்கான். சோ அவன் ஜெயிச்சிருக்கான். அதே நேரத்துல நம்ம கிளப்போட இன்டர்னல் ரேங்கிங் ஒரு காமெடின்னு போட்டிருக்காங்க. இதையும் மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாரையுமே அசிங்கப்படுத்திருக்காங்க. நீ வைல்ட் கார்டு வாங்கிட்டியா? ஆமா, வாங்கிட்டேன். நல்லது. சரி, நான் ப்ராக்டிஸ்க்கு போகிறேன். இது முட்டாள்தனமா இருக்கு. நான் என்னோட முதல் இடத்தை சான்சுவானுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு. சரி விட, நீ ஏன் கோவப்படுற? எனக்கு தெரிஞ்சு லியாங்குவானும் செஞ்சுவானும் விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த போட்டோவில் பார்க்க உண்மையாவே அருமையா இருக்காங்க. ஆனா அவன் அதை பத்தி பேசினதே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே விரும்புறாங்கன்னா ஏன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க? இது எல்லாமே அவனை பத்தின கதை தான். ஹே சான்சுவான், அந்த வைல்ட் கார்டை லியாங்குவான் வாங்கிட்டாங்களா? அப்புறம் அந்த ஆன்லைன்ல வந்த போஸ்ட் எல்லாம் பார்த்து நீ எதுவும் கவலைப்படாத. நீ எங்க கூட தானே ட்ரைனிங்ல இருக்க. எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நீ உன்னோட சொந்த திறமையில தான் ஜெயிச்சேன்னு. அட, நானே ஏதாச்சும் வளர்றேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. நியாயமான முறையில் ரிசோர்ஸஸே டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. லியாங்குவான் உண்மையாவே நியாயமாவும் கரெக்டாகவும் இருக்காங்க. அது யாருக்கு தான் தெரியாது. இப்போ இதெல்லாம் எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. அவங்க எல்லாரும் என்னை கொச்சப்படுத்த காரணம் நான் தோத்து போவேன்னு நினைக்கிறாங்க. நான் தோத்து போயிட்டேன்னா வைல்டு கார்டுக்கு நான் தகுதி இல்லாதவன் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் எது சொன்னாலும் யூஸ்லெஸ் தான். நீ சொல்றது உண்மைதான். அப்படின்னா நம்ம விளையாட வேண்டாம். அப்புறம் நம்மளை பத்தி தேவையில்லாத ரூமர் ஸ்ப்ரெட் பண்ண போறாங்க. நீ அதை பத்தியெல்லாம் முதல்ல மறக்கணும். இந்த காம்படிஷன்ல அவங்க நம்மள தோக்கடிக்க பாக்குறாங்க. ஒருவேளை காம்படிஷன்ல நீ விளையாண்டு அதுக்கப்புறம் தோத்துட்டா கூட நம்மள மாரி அத்லெட்டுக்கு மென்டல் அபியூஸ் ஆகும். நீ போலன்னா எதையும் இழக்க போறது இல்ல.
ரொம்ப யா யா எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான்ல. ஆமா இவன் தான் அந்த போட்டோல வந்தவன். இவன் பேர் தான் ஆன்லைன்ல பாரு. இன்னும் ஒரு மாசம் டைம் ஓ, இருக்கு. அது இவன் தானா? கண்டிப்பா நான் அதுல எல்லா தோத்து நியூஸ்லயும் ஏய், ஆன்லைன்ல செஞ்சுவான். வந்துச்சு. பாத்தியா? இப்ப பாரு பாக்க மூஞ்சி இல்லாம எப்படி போயிட்டு இருக்கான்னு. ஹேண்ட்ஸமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு டீம் நடத்தினேன். ஒரு ஃபீமேல் டீம் மெம்பர் அங்க இருந்த மேனேஜரோட லவ்ல இருந்தா. அது ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியல. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப் வெளியே தெரிய ஆரம்பிச்சதும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. எல்லாருமே நல்ல சூழ்நிலைக்கு தான் போக விரும்புவாங்க. அதிக பரிசு கிடைக்கிற மேட்ச்சில் தான் போட்டி போடுவாங்க. அதனால கோச் அரேஞ்ச் பண்ண லைனப் படி மேட்சஸோட டைம், அதோட கோட்ஸ் எல்லாமே அந்த பொண்ணுக்கு நியாயமான முறையில் கிடைக்குதான்னு அந்த பொண்ணு மேலே எல்லாரும் ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள உண்மையான ரிலேஷன்ஷிப் இருந்தது. எல்லா வசதிகளும் கிடைச்சும் அந்த பொண்ணால் விளையாட முடியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல பிளேயர் இந்த விஷயத்தினாலேயே விளையாடுறதை நிறுத்திடுவான். இதனால கிளப்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷான்ஷுவானுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறத நான் கண்ணால் பார்க்குறேன். இந்த மாதிரி மனத்தடையை கடந்து அவன் வர்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்புறம் அவன் ரொம்ப தூரம் போயிடுவா. இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால அவனோட வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது. நீ மனக்கிளர்ச்சியோட நடக்க ஆரம்பிச்சனா உன்னோட நடவடிக்கையால இந்த மொத்த கிளப்பும் பாதிக்கப்படும். நியாயமா இல்லாம ஒருத்தங்களை சார்ந்திருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நல்ல பிளேயர்ஸ் இங்க விளையாட வர வாய்ப்பே இல்லாம போயிடும். கோச்சியான், நான் இந்த விஷயத்தை சரியா மேனேஜ் பண்ணவே இல்லை. நான் ப்ரொஃபஷனலா நடந்துக்கல. என்னோட கிளப் பிளேயரை நான் லவ் பண்ணியிருக்க கூடாதா? நான் ஒரு மேனேஜர். அவனை விட எனக்கு வயசு ஜாஸ்தி. இது எல்லாம் பொறுப்போ என்னோடது. இந்த வைல்டு கார்டு டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த கிளப்புக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அப்புறம் ஒரு புது மேனேஜரை நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். அப்புறம் சாங் சான்சுவானும் இந்த கிளப்பும் முன்னேறி போயிட்டே இருக்கணும்.只靠蝉鸣，太过走命运，别再老套。哦，说到做到，闯10000次关多好。你说天还早，明天请听好，无论多么渺小，我们拥有目标，热血奔，但是安好。你心在茫茫人潮，你向我微笑。心底的骄傲，不差一个拥抱。我听到心跳还在燃烧，我的世界我来定义，这样就好。多少反转有多少，穿越无限的感觉，我也想知道。需要，非常的需要，一切造就我倔强的无可救药。这场青春的大考，我们绝版的答案，请屏息收好。இப்போ பெட்டரா ஃபீல் பண்றியா? நல்லா ஃபீல் பண்றேன். தேங்க்ஸ் சிஸ்டர் லூ. இங்க இன்னும் வலிக்குதா? இல்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கண்டிஷன் சரியில்லை. நாளையிலிருந்து நீ ஒர்க்கிங் லோட குறைக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து இருந்ததுன்னா காம்படிஷனை மறந்துட வேண்டியது. அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. இப்போ நான் ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கிறதா ஃபீல் பண்றேன். உண்மையிலேயே என்னால முடியலன்னா நான் நிச்சயமா சொல்றேன். அதுக்கு ட்ரைனிங்லாம் குறைக்க வேண்டாம். அதே மாரி இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க இதுல இருந்து ரிகவர் ஆக முடியாது. இந்த மாதிரி மசில்ஸையும் போன்ஸையும் ஸ்ட்ரெயின் பண்ணா அப்புறம் ட்ரைனிங்களோட தாங்க முடியாது. அதுக்கப்புறம் நீ கொலாப்ஸ் ஆயிடுவ. அப்புறம் இதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. நான் போய் கோச் யானை பார்த்துட்டு வரேன். பக்கெட்டில் ஐஸ்குள்ள கையை வை. இங்க பாருங்க. ஓகே, நான் கிளம்புறேன். இல்ல சிஸ்டர் லூ,
நீங்க என்னோட டயட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? நான் கொஞ்சம் சரியா சாப்பிடலன்னு நினைக்கிறேன். நான் நல்லா சாப்பிட்டேன்னா சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவேன். கொஞ்சம் பொறு. நீ நீ இப்போ கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? இந்த கண்டிஷன்ல உன்னோட நரம்பு மற்ற உறுப்புகள் எல்லாமே ஃபயர்ல கிரில் பண்ண மாதிரி ஆயிடும். சரியா? சாப்பிடுறது எனர்ஜியை வேணா கூட்டலாம். நான் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்த விரும்பல. நானும் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் படிச்சிருக்கேன். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் ஃபேக்ட்ஸ்ல தான் நம்ம கவனத்தை செலுத்தணும். நீ இந்த ஒரு காம்படிஷனுக்காக உன்னோட மொத்த உடம்பையும் கெடுத்துக்க போறியா என்ன? எனக்கு தெரியும். மக்கள் இதை பத்தி சத்தமா பேசலாம். ஆனா எல்லாருமே நினைப்பாங்க, இந்த மேட்ச்ல நான் விளையாடி கண்டிப்பா தோப்பேன். நான் சொல்றது சரிதானே? சிஸ்டர் லோ, எனக்கு கண்டிப்பா உங்களோட உதவி தேவை. சொல்ல என்ன விஷயம்? நீ சாங் சான்ஷுவனை போய் பாரு. உன்னை தவிர அவனை வேற யாரும் சமாதானப்படுத்த முடியாது. அவன் ஓவர்லோட ட்ரைனிங் பண்ணி உடம்ப கெடுத்துக்க பாக்குறான். நியான், எனக்கு இப்ப அவன் எப்படி இருப்பான்னு நல்லா புரியுது. அவனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு எல்லாரும் அவனை தப்பா எடை போடுறாங்க. நெக்ஸ்ட் அவன் டென்னிஸ்ல ஆரம்பிக்கல. அவனால ஜெயிக்க முடிஞ்சா அது மூலமா கவுண்டர் அட்டாக் பண்ணி அவன் எல்லாரோட வாயை அடைக்கணும். அதனால அவனை சமாதானப்படுத்துறது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் இப்ப ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. அவன் மொத்தமா விளையாட முடியாம போயிட்டா அப்ப என்ன பண்றது? நியாயமே இல்லாம ட்ரைனிங் எடுக்கிறான். நீயும் அந்த மாதிரி இருக்க கூடாது. இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. அம்மா, நீ எதுக்கு இங்க வந்த? கோச்சிங் டீம் என்கிட்ட பேசினாங்க. அவங்க உன்கிட்ட என்ன பேச சொன்னாங்க. ரீசெண்ட் டேஸ்ல நீ ரொம்ப ட்ரைனிங் எடுக்கிறியாமா? ஏற்கனவே இந்த டோர்னமெண்ட்டுக்கு குவாலிஃபை ஆனதுனால பாயிண்ட் எடுக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. அதனால நீ இதை ஒரு அனுபவமா எடுத்துக்க. அது போதும்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரியும். இந்த வருஷம் என்னோட ஸ்கோரையும் கரண்ட் லெவலையும் வச்சு பார்த்தா நிச்சயமா அதில் ஜெயிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில ஜெயிக்கிறது நம்ம கிளப்புக்கு எவ்வளவு முக்கியங்கிறது தெரியும். நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ இந்த வைல்டு கார்டை வாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கானு. நான் உனக்கு கிரேட்ஃபுல்லா இருப்பேன். ஏன்னா நான் தான் இந்த போட்டியில கலந்துக்க போறேன். ஒரு அத்லட்டா நான் இப்ப என்ன பண்ணணும்னா இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி என்னால இதை ஏத்துக்க கூட முடியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நானா கிளப்பான்னு வரும்போது நீ கிளப்புக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்க. ஆனா இப்ப அந்த போட்டோ நமக்கு வந்த பிறகு நம்ம கிளப்பை கொச்சப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ எதுக்கு பயப்படுற, இதுல மறைஞ்சிருக்கன்னு. எனக்கு தெரியும் இது சரியான நேரம் கிடையாதுன்னு. இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புறேன். லியாங் யுவான், நீ என்ன விரும்புறியா? ஆமா, விரும்புறேன். இது எனக்கு போதும்.
இதை முதல்லயே சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். அது கிளப்போட பேரை கெடுக்காம என்னால மட்டும்தான் சரி பண்ண முடியும். நான் ஒரு கேமை ஜெயிச்சாலும் போதும், நம்ம 2 பேருமே இந்த கிளப்பை விட்டு போயிடலாம். இதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ பண்ண வேண்டியதெல்லாம் எனக்காக நிக்கணும், என்ன நீ பாத்துக்கணும், எனக்காக கொஞ்சம் காத்துறா. எங்க மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன், சரியா? சரி. அப்புறம் நீ குளிச்சுட்டு போய் ஒரு நல்ல தூக்கத்தை போடு. நான் இங்க இன்னும் 2 செட்ஸ் போட்டுட்டு அப்புறம் ரூம்ல போய் தூங்கிக்கிறேன். கன்ஃபார்மா நீ 2 செட்ஸ் தானே பண்ணுவ? ஆமா அதுக்கப்புறம் கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். ஆமா அதான் பண்ணுவேன். நான் உன்னை நம்பி தான் இங்க இருந்து போறேன். லாஸ்டா போகும்போது டோர் லாக் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிடு. நீ ஒரு ப்ரொஃபஷனல் அத்லெட். உங்க டீம்ல டாக்டர் இல்லையா? இது எங்க டீமுக்கு தெரியக்கூடாது. என்னோட நீ இன்ஜுரி சீரியஸ் ஆனதா? பொதுவா நீ இன்ஜுரி அப்படிங்கிறது அத்லெட்டுக்கு காமனான ஒரு விஷயம். ஆனா உங்க கண்டிஷனை இப்ப பார்க்கும்போது கார்டிலேஜ் டேமேஜ் மாதிரி இருக்கு, சரியா? இந்த மாதிரி நிறைய கேசஸை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா சரி பண்ணிடலாம். நீங்க ரொம்ப ஹையர் இன்டென்சிட்டி ட்ரைனிங் எடுக்கக்கூடாது. பேசிக்கான எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சஸ் இதை மட்டும் பண்ணுங்க. இந்த டேமேஜ் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிடும். டாக்டர், இதுக்கு ஏதாவது பெயின் ரிலீஃப் மெத்தட்ஸ் இருக்கா? அதாவது சீக்கிரம் வேலை செய்யற மாதிரி? டாக்டர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்ப விளையாட போறது ஒரு ரொம்பவே பிரஸ்டீஜியஸான டோர்னமெண்ட். நீ என்ன கிண்டல் பண்றேன்னு நினைக்கிறேன். இப்போ உன்னோட மீடியல் மெனிஸ்கஸ் மட்டும்தான் டேமேஜ் பண்ணியிருக்கு. நீ ரொம்ப டிலே பண்ணியிருந்தானா உன்னால குதிக்க கூட முடியாம போயிருக்கும். நீ கண்டிப்பா டோர்னமெண்ட்ல போட்டி போட்டு தான் ஆகணுமா? பரவாயில்ல, நான் இதுல ஜெயிச்சே ஆகணும். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, உட்காருங்க. அவ அப்புறமா அங்க வருவா. ஹலோ. இடம் காலியா இருக்கு, இங்க வா. நான் போய் உங்களுக்கு குடிக்க தண்ணி போடுறேன். ரொம்ப வெயில் அங்க பாத்தீங்களா? மக்கள் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. டேய், எல்லா டென்னிஸ் ரசிகர்களுக்கும் நாம இப்ப ஷென்சான் யங் ஸ்பேஸ் கப் டென்னிஸ் வேர்ல்டு டூர்ல இருக்கோம். மேட்ச் இப்ப சென்டர் கோர்ட்ல விளையாட போறாங்க. அதுதான் டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் ஹைலைட். இதுல நம்ம தேசத்தை சேர்ந்த ரூக்கி பிளேயர், பேட்மிண்டன்ல இருந்து டென்னிஸ்க்கு மாறினவரு சாங் ஷென்சுவான் ஆட போறாரு. அவருடைய ஆப்போனன்ட் ஜப்பான் டோர்னமெண்ட்ல இருந்து வந்திருக்காரு. அவர் செகண்ட் சீடட் பிளேயர். இந்த சீசன் லிட்டாக்காவோட பர்ஃபார்மன்ஸ் அருமையா இருக்கு. அவனுடைய பிளேயிங் ஸ்டைலும் வெர்சடைலா இருக்கு. புது பிளேயரா சாங் ஷென்சுவான் வந்திருக்காரு. அவருடைய திறமைக்கும் இவரோட திறமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆன்லைன்ல நிறைய பிரச்சனைக்குரிய போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. டாப் ஸ்மாஷ் மேனேஜர் வைல்ட் கார்டு வாங்கதான் அதை பண்ணிட்டு இருக்காராம். நீ உண்மையா உடம்பு கெடுத்துக்க பாக்குறியா? நீ இந்த மாதிரி பண்றதுனால உன்னோட உடம்பு இன்னும் மோசமாகும். நம்ம 2 பேரும் கிளப்பை விட்டு போயிடலாம். எனக்காக காத்துரு, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன். யங் மேன், இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்ப நான் போடுற இன்ஜெக்ஷன் கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். சாங் ஷென்சுவான், டைம் ஆச்சு, கோர்ட்டுக்கு போ. ஹே சென்சுவான், உன்னால முடியும். கண்டிப்பா
நாம 2 பிளேயர்ஸும் கோர்ட்டுக்குள்ள வர்றத பாக்குறோம். கோர்ட் சைடுல இருந்து விளையாடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. சைட செலக்ட் பண்ண காயின் டாஸ் போடுறாங்க. இட்டோகா முதல்ல சர்வ் பண்றாரு. 15 love. இத்தோகாசுடைய செகண்ட் சர்வ். சாங் சான்ஸ்வான் பேக் ஹேண்டால ரிட்டர்ன் அடிக்கிறாரு. மறுபடியும் பேக் ஹேண்ட். இத்தோகாசுடைய செகண்ட் சர்வ். ஆனா சாங் சான்ஸ்வான் பால் அட்டெண்ட் பண்ண முடியல. கம் ஆன் சஞ்சுவான், கம் ஆன். இக்கோட்டா நல்ல ஆக்ரோஷமா விளையாடி 2 சர்வ்லயும் பாயிண்ட் எடுத்திருக்காரு. சாங் சான்ஸ்வான் இந்த பிரஷரை சமாளிப்பாரா? இக்கோட்டாவுக்கு காம்படிஷன்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருடைய கண்டிஷன் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலேயே சர்வ்ல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதே நேரத்துல சாங் சான்ஸ்வான் ஆரம்பிக்கிறதுல ஸ்லோவா இருக்காரு. இக்கோட்டாவோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியாம அவர் கொஞ்சம் பொறுமையா விளையாடுறாரு. இக்கோட்டா வின்னிங் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் செட்ல வின் பண்ணிட்டாரு. இத பார்த்தா ஒன் சைடு வெற்றி மாதிரி இருக்கு. இக்கோட்டா எடுத்த பாயிண்ட்ஸ் ஜட்ஜ் பண்ணும்போது ஆப்போனன்ட் சர்வ் பண்ணும்போது சாங் சான்ஸ்வான் ஆப்போனன்ட்ட சமாளிக்க முடியல. என்ன மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு? அவன் இப்படி பிராக்டிஸ் பண்ணவே இல்லை சார். அவன் ப்ளே பண்ற ஸ்டைல நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் ரெகுலரா விளையாடுற மாதிரி விளையாடல. நீ எதுவும் சொல்ல முடியாதா? அவன் சாங் சிங்சிவனை மட்டமா பார்க்கறான். அவன் ஒரு எதிரியாவே பார்க்கலாம. அவன் புது டெக்னிக்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. அவனை முழுசா நம்ப போதும். Time. சரி, இப்போ செகண்ட் செட் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ சாங் சான்ஸ்வான் சர்வ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் சர்வ். இக்கோட்டா ஃபோர் ஹேண்ட் வச்சு அத ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. சாங் சான் முன்னாடி வந்து பாலை ஹிட் பண்ண தயாராயிட்டாரு. பிரமாதம், அவர் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாரு. கிரேட். Love. சாங் சான்ஸ்வான் முதல் செட்ல தோத்திருந்தாலும் செகண்ட் செட்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர்னு காட்டுது. இந்த மேட்ச்ல அவருடைய இன்டர்பிரேஷன் என்னன்றதை காட்டுது. அது மட்டும் இல்லாம அவருடைய சமாளிக்கிற திறமை ரொம்ப அருமையா இருக்கு. எதிராளியோட மூவ்ஸ் அவன் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றான். அந்த பிரேக்ல எதிராளியோட மூவ்ஸ் ஃபுல்லா படிச்சிட்டாவா. அவனோட மூளை ரொம்ப பயங்கரமா வேலை செய்யுது. இப்பதான் அவன் நல்ல ஃபார்முக்கு வந்திருக்கான். ஒரு பியூட்டிஃபுல்லான இன்டர்செப்ஷன், ரொம்ப அருமை. சாங் சான்ஸ்வான் ரொம்ப திறமையா யூஸ் பண்ணிட்டாரு. இதுதான் ரோகர் ஃபெடரர் கண்டுபிடிச்ச அர்த்தம். சர்வ் முன்னாடி மூவ் பண்ணி வாலில பால் அடிக்கிறது. முதல் தடவையா சாங் சான்ஸ்வான் எதிராளியோட சர்வ தடுத்தாடி இருக்காரு. அவருடைய பிரேக் த்ரூ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மேட்ச் ரொம்பவே சூடு பிடிக்க போகுது.奇迹不过在声音下，说吧那勇敢的少年，心跳书写命运的怪圈，炙烧热血滚着热泪，就算跌宕怪就怪梦太美，说吧所翱翔的少年。
அருமை சாங் சாங்ஸ்வான் நெட்ல இன்டர்செப்ட் பண்ணிட்டாரு. பால் சரியான இடத்துல நல்லா drop face ஆயிடுச்சு. பண்றாங்க. இக்கோட்டாவால பால பார்க்க மட்டும் தான் முடியுது. ஓ, ஜாப்பனீஸ் பிளேயர் இக்கோட்டா அவருடைய ராக்கெட்டை கிரவுண்ட்ல அடிக்கிறாரு. இத பார்க்கும்போது சாங் சாங்ஸ்வானோட விளையாட்டு இக்கோட்டாவுக்கு ஒரு பெரிய பிரஷரை கொடுக்குது. அவர் நெகட்டிவ் எமோஷனல்ஸ வெளியே காட்டுறாரு. மோசமான ஆரம்பத்துக்கு அப்புறம் சைனீஸ் பிளேயர் சாங் சாங்ஸ்வான் தன்னுடைய மனசு அமைதி நிலைக்கு கொண்டு வந்து செகண்ட் செட்ல வின் பண்ணிட்டாரு. டைம். லாஸ்ட் அண்ட் டிசைடிங் செட்டுக்கு மேட்ச் என்டர் ஆயிடுச்சு. பிரமாதம். சாங் சாங்ஸ்வான் ரொம்ப அருமையா பாசிங் ஷாட் அடிச்சிருக்காரு. ஆனா அது பார்க்கிறதுக்கு அவுட் ஆஃப் பவுன்ஸ் மாதிரி தெரியுது. எப்படி அப்படியாச்சு? அந்த பால்ல என்ன பிரச்சனை என்ன இருக்கு? பண்றான்? இந்த சைடு ஒன்னும் புரியலையே. மிஸ்டர் சாங் ரைட் லைனரும் சைட் லைனரும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் மறுபடியும் பாலை ரீப்ளே பார்க்க சொல்லியிருக்காங்க. சாங் சாங்ஸ்வான் ஒரு சேலஞ்ச ரைஸ் பண்ணிருக்காரு. நாம இப்ப ரீப்ளே பார்க்க போறோம். இது ரொம்ப க்ளோஸா போய் லைனை டச் பண்ணி தான் வெளியே போயிருக்கு. நீங்களே பாருங்க. வாவ், பிரமாதம். 15 லவ். சாங் சாங்ஸ்வானோட சேலஞ்ச் சக்சஸ் ஆயிடுச்சு. The score is now 15 love. நான் தான் சொன்னல அவன் சரியா அந்த அடிச்சிருக்கான்ட்டு. கோட்ல லைட்டா டச் பண்ணிட்டு போயிருச்சு. சாங் சாங்ஸ்வானோட கண்டிஷன் பெட்டர் ஆகிட்டே வருது. இப்ப பிரஷர் எல்லாமே இக்கோட்டா கிட்ட தான் இருக்கு. ஆமா, சாங் சாங்ஸ்வான் தன்னுடைய பேச கண்டுபிடிச்சு கேம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்ப மேட்ச் டிட்டர்மினிங் செட்டுக்கு வந்துருச்சு. ஸ்கோர் 5க்கு 5. கோச், இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. சாங் சாங்ஸ்வான் இப்போ அவனோட ஸ்டைலுக்கு நல்லா மாறிட்டானா என்ன? ஓ லியாங், நீ நல்லா முன்னேறிட்ட. இப்ப பாரு அவன் எப்படி கேம் வின்னிங் ஷாட் அடிக்கிறான்னு மட்டும் பாரு. நம்ம சாங் சாங்ஸ்வான் கோர்ட் சைடு போறத பாக்குறோம். அவரு ராக்கெட்டை மாத்துறாரு. நீ உண்மையிலேயே கில்லர் ஷாட்ல ஜெயிக்கணும்னா கடைசியா நீ அதை செஞ்சுதான் ஆகணும். நீங்க என்ன பேட்மிண்டன் ராக்கெட்டோட ஸ்ட்ரிங்கரா? 2 ஒண்ணுதான். நான் ஏற்கனவே இதை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் டென்னிஸ் ராக்கெட்ஸோட ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் 50ல இருந்து 60 IBS டென்ஷன்ல தான் இருக்கும். ஸ்ட்ரிங்கை டைட் பண்ணா அக்யூரேட்டாவும் பால் நம்ம கண்ட்ரோல்லயும் இருக்கும். லூஸான ஸ்ட்ரிங்ஸ் ஸ்பீட், ஃபோர்ஸ், அப்புறம் ஸ்பின் எல்லாம் கூட்டும். இந்த ராக்கெட்டை 35 பவுண்ட்ஸுக்கு நான் ஸ்ட்ரிங்கை கட்டி வச்சிருக்கேன். இது உனக்கு ஒரு நல்ல ஃப்ரிக்ஷனை கொடுக்கும். உண்மையிலேயே அது உனக்கு கேம் வின்னிங் ஷாட்டுக்கு உதவும். உனக்கு என்னால செய்ய முடிஞ்ச உதவி இது ஒண்ணு மட்டும். ஒரு குரூஷியல் பாயிண்ட்ல சாங் சாங்ஸ்வான் தன்னுடைய ராக்கெட்டை மாத்திட்டு வராரு. அவருடைய கன்சிடரேஷன்ஸ் என்னன்னு தெரியல. இப்போ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத பாப்போம். அது என்னோட ராக்கெட், என்னோடது. வாவ், சாங் சாங்ஸ்வான் ஸ்னேக் ஷேப்ல ஹிட் அடிச்சிருக்காரு. அவருக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா அவர் ராக்கெட்டை வச்சு பேலன்ஸ் பண்ணி நிக்கிறாரு. அதுக்கு காரணம் அவருடைய முட்டியில காயம் ஏற்பட்டிருக்கு. பாருங்க, சாங் சாங்ஸ்வானோட நடையில தடுமாற்றம் இருக்கு. இந்த சமயம் ரொம்ப ஓவர் ட்ரைனிங் எடுத்திருக்கான்.
நீ வைல்டு கார்டு வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ நான் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நான் இந்த காம்படிஷனில் ஜெயிக்கணும். இப்போ நாம ஃபைனல் செட்ல இருக்கிறோம். டை பிரேக் 6-5. இதுதான் இந்த கேமோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பாயிண்ட். சாங் சாங்ஷோனோட காயம் அவருடைய ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பாதிக்குதுன்னு சொல்லலாம். இதை எதிராளி இக்கோட்டாவும் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அதனால அட்ஜஸ்ட் பண்ணி வைடர் ஷாட்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதனால சாங் சாங்ஷுவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்தா சாங் சாங்ஷுவன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆயிடும். ஜாப்பனீஸ் பிளேயர் ரொம்ப திறமையா விளையாடுறாரு. அவருடைய காயத்தை தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி விளையாடுறாரு. ஏன்னா இது ஒரு போட்டி. எல்லாரும் அடுத்தவங்களோட வீக்னஸை யூஸ் பண்ணதா பாப்பாங்க. பாப்போம் சாங் செஞ்சுவான் எப்படி அட்ஜஸ்ட் பண்றான்னு. இக்கோட்டா 6-6 எடுத்து டை பிரேக் பண்ணிருக்காரு. இப்ப இருக்க சூழ்நிலையில சாங் சாங்சுவன் இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா அவர் 2 கான்செக்யூட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்தே ஆகணும். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆப்போனன்ட்டோட சர்வ்லயே எடுத்தாகணும். ஆமா சரிதான். சாங் சாங்சுவன் காயப்பட்டு இருக்கிறதால அவருக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்கும். சாங் சாங்சுவன் அந்த 2 பாயிண்ட் எப்படி எடுக்கிறாருன்றத பாப்போம். டைம். சூப்பர் ஷாட்ல ஒரு ஷாக்கிங் சீன் நடந்திருக்கு. சாங் சாங்சுவன் ஸ்னேக் ஷேப் ரிட்டர்ன் அடிச்சத பாக்கும்போது அவர் பேக் ஸ்பின் ரிட்டர்ன் அடிச்சிருக்காரு. பால் வீட்ல போய் திரும்ப பாஸ் ஆயிடுச்சு. இது இக்கோட்டாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரெஃபரியும் இத வேலிட் பால்னு சொல்லிட்டாரு. இந்த ஷாட்டுக்கு அப்புறம் சாங் சாங்சுவன் 2வது மேட்சுக்கான பாயிண்ட் எடுத்துட்டாரு. இந்த மாதிரி மேட்ச்ல பாயிண்ட் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரேர் தான். அது மட்டும் இல்லாம இக்கோட்டா மேல தான் எல்லா பிரஷரும் இருக்கு. Out. Game, set and match. Song 2 sets 2-1. 1-6. 7-5. 7-6. உருவாக்கிட்டாரு. நம்ம சைனீஸ் பிளேயர் சாங் சாங்சுவனை எல்லாரும் பாராட்டலாம்.
勇敢的少年，心跳数着命运的怪圈，只求热血混着热泪，就算跌宕怪就怪梦太美，手拿作枪的少年，要让那看清的人惭愧，让青春不负一生，只为一瞬间，像曙光飞跃。Song Sanchuan? வலி ரொம்ப அதிகமா இருக்கா? சொல்லு, ரொம்ப வலிக்குதா? இங்க பாரு, ஒண்ணும் இல்ல சரியா? ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப நீ சிரிக்கிற? நான் மேட்ச்ல வின் பண்ணிட்டேன், சந்தோஷமா இருக்கேன். இது எப்படி இருக்கு? நான் இப்ப அழகா இருக்கேனா? அழகா இருக்க, ரொம்ப அழகா இருக்க. என்ன பெரிய காம்படிஷன்? அதுக்காக உன்னோட காலையை நீ பணைய வைப்பியா? அதனால ஒண்ணும் இல்ல, இந்த மேட்சுக்கு அது worth இருக்கு. டாக்டர், நம்ம போய் சேர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? தேங்க்யூ, நம்ம கிட்ட போயிட்டோம். சரி, நீ வழியில இருக்கல, என்ன புடிச்சுக்க ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். சூப்பர், கங்க்ராட்ஸ் இவான், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. பிரமாதம், நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. கார்டு மேட்ச் உண்மையிலேயே ஒர்த்தானது தான். நீ இதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. இத சொல்றதுக்கு இது சரியான நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா 3 கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்காக கேக்குறாங்க. ஹலோ, எனக்கு தெரியும் இப்போதைக்கு ரிப்போர்ட்டிங்கை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு. நான் மீடியா லிஸ்ட் எல்லாம் உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன், சரியா? ப்ளீஸ் ஒவ்வொருத்தரையா நீ காண்டாக்ட் பண்ணி பேசுறது ஹம்பிளா பேசு, இன்ஜுரி பத்தி பேசாத. 4 மணி நேரம் போட்டு இன்டர்நேஷனல் பிளேயரை பீட் பண்ணிருக்கான். மெயினா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அதை சொல்லி ப்ரோமோட் பண்ண சொல்லு. ஓகே, மீதி எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணி சொல்றேன். ஓகே? இது ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டணும். டாக்டர், பணம் கட்டியாச்சு. ஆரம்ப டயக்னாசிஸ்ல மெனிஸ்கஸ் இன்ஜுரின்னு காமிக்குது. அதோட லெக்மெண்ட் கிழிஞ்சிருக்கு. இன்ஜுரி லெவலை பொறுத்த வரைக்கும் சர்ஜரி மூலியமா தான் சரி பண்ண முடியும். ஆனா சர்ஜரிலையும் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. எனக்கு சர்ஜரி எல்லாம் வேண்டாம் டாக்டர். இப்போதைக்கு எனக்கு நார்மல் ட்ரீட்மெண்டே பண்ணுங்க. எங்களோட டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கலாம். இதே கண்டிஷன்ல நீங்க போட்டியில கலந்துக்கிட்டு தான் ஆகணுமா? நாம வெறும் பெயின் கில்லர்ஸ் மட்டும் போட்டு உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூடை எடுக்கணும்னு நினைச்சா இன்னும் மோசமாகும். சர்ஜரி பண்ணிட்டோம்னா உங்க இன்ஜுரிஸ் எல்லாம் சரியாக வாய்ப்பு இருக்கு. நீங்க தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்து போட்டியில கலந்துக்கிட்டீங்கன்னா பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்குவீங்க. அதுக்கப்புறம் சரி பண்ணவே முடியாது. அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. டாக்டர், நாங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. சர்ஜரி பண்ணிடுங்க. இல்ல வேணாம், நான் சொல்றதை கேளு. சர்ஜரி பண்ணா மட்டும் நான் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆவானான்னு சொல்ல முடியாது. ஃபுல் ரெக்கவரி ஆகுவீங்கன்னு யாராலையும் கேரண்டி கொடுக்க முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நாம சர்ஜரி பண்ணாதான் 70% இன்ஜுரியை எக்ஸாமின் பண்ண முடியும். சர்ஜரி சக்சஸ் ஆனாலுமே ரெக்கவரி ஆகுறது அத்லட்டோட திறமையை பொறுத்து தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் ப்ரொஃபஷனல். மற்ற மக்களை விட பிசிக்கல் எபிலிட்டி நம்பி தான் நீங்க இருக்கீங்க. ஒரு தடவை நீங்க ரெக்கவரி ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு மொபிலிட்டி இஷ்யூஸும் வராது. உங்களுடைய பழைய லெவலுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டா யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. டாக்டர் வாங், டாக்டர் லீ உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆபரேஷன் பண்ணணும்னா இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க. ஒரு வாட்டி நான் ஆபரேட்டிங் டேபிள் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியாது.
என் நீயே ஓபன் பண்ணிட்டாங்கன்னா அது சிவியரா இருந்தாலும் இல்லாட்டியும் டாக்டரோட டியூட்டியா அவங்க அந்த ஆபரேஷனை கட் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்படி ஒரு சூழல்ல நான் திரும்ப விளையாடவே முடியாது. நான் சீரியஸா தான் சொல்றேன். அவங்க ஜஸ்ட் நார்மல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே போதும், என் நீ ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஸோ ப்ளீஸ் சர்ஜரி வேண்டாம். என்ன இந்த வருஷம் டோர்னமெண்ட்டை முடிக்க விட்டுடு. நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்க? நீ இப்ப வைல்ட் கார்டை தான் ஜெயிச்சிருக்க. இன்னும் நிறைய மேட்சஸ் வந்துட்டு இருக்கு. என் நீக்கு இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா ஒருவேளை இதுக்கப்புறம் நான் எந்த மேட்ச்ல ஜெயிக்காம போனா என்னால உனக்கு பிரயோஜனமே இல்லை.如果不将世俗当理，让感情肆意而不再逃避，眼前的路要不要走下去？如果所有理性和感情最后都发现答案是你，要有多坚定，能换你也相信。我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。 You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？